அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். யாவருமாக திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 91 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லது நாங்கள் கண்களை மூடி எங்களுடைய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதிகான மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி 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 கத்தாவே. இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளை காண முடியாமல் அநேக பேர் இருக்கிறாங்க ராஜனே, ஆனாலும் எங்களுக்கு இந்த நாளை காண உதவி செய்திகளே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் ராஜனே இந்த ஆராதனையும் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. கத்தாவே, இந்த ஆராதனை நூடாக உம்முடைய பிரசன்னம் சுவாமி இந்த ஸ்தலம் முழுவதும் கடந்து செல்ல வேண்டுமாகவும் நான் ஜெபிக்கிறேன். பாடுகிற ஒவ்வொரு பாடல் நூடமாகவும் ராஜனே உம்முடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் ஊடாக கடந்து செல்ல வேண்டுமாகவும் நான் ஜெபிக்கிறேன் ராஜனே. வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய தாசனையும் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. நீங்கள் என்னத்தை கொண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் எங்களோட பேச இருக்கிறீங்களோ சுவாமி, அது எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க ராஜனே. வெறுமையாக வருகிற ஒவ்வொரு உள்ளங்களும் சுவாமி இந்த ஸ்தலத்தை விட்டு போகும்போது ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு இந்த ஸ்தலத்தை விட்டு போகத்தக்கதாக நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமென். Bye.
வாழ்க்கை போராட்டத்திலும் ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தளர்ந்து போன வேலைகளிலும் ஆண்டவரே எங்கள் கூடவே நடக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மீண்டும் போல யாருமே இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லை சுவாமி. நீர் மட்டும் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓகே, எல்லா துதிகன மகிமை முறித்தாகட்டும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தீங்க சுவாமி. சிலுவை பாடுகள் எங்களுக்காக சுமந்தீர் தகப்பனே. இப்படி அந்த அழகான கண்கள் ஆண்டவர் எங்களை கண்டது சுவாமி. பாவிகளாக எங்களை அம்மா ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே உமது காருண்யத்தினாலே நீ உயர்த்தி வைத்த மாபெரும் தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக உங்கள் கண் முன்னாடி நிற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருங்குங்க ஆண்டவரே. நாங்கள் உமது பிள்ளைகளாக இருக்கிறோம் சுவாமி.
உமது கிருபை நிமித்தமாக நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடைய கூட இருங்க சுவாமி. எங்களை தேற்றுங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே சுவாமி. உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய எண்ணினாலும் ஆண்டவரே எங்களால் முடியவில்லை சுவாமி. நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடைய கூட இருந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாலும் இப்போ நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என்றவன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரே. உம்முடைய கைகளை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே சுவாமி உமது அன்பை காண ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கிரியை செய்யுங்க ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. சுவாமி நீர் எங்கள் அன்பின் சிகரமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி.
நீர் எங்களை மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நீங்கள் வழிநடத்துகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை வேளையில் வாலிபர்களுக்காக ஒழுங்கப்பட்டிருக்கிறதான இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கும் சபையில் இருக்கிற நாம் அனைவருக்கும், பெரியவர்கள் நாம் அனைவருக்கும் ஒரு வசனத்தை 2 ஒரு கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கை குறித்தும், 2வது யோனத்தான் அவருடைய சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய வாழ்க்கை குறித்து 2 கதாபாத்திரங்கள் வாலிபர்களை குறித்து உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலிருந்த என்னது ஒரு குறிக்கோளை குறித்து இவர்கள் 2 பேரும் எப்படி செயல்பட்டார்கள், வாழ்க்கையோட எல்லை குறித்து ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பயணம் செய்தார்கள், அதாவது அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இது வாலிபர்களுக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு நமக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த காலை வேளையில் எல்லாரும் இந்த வார்த்தையை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சுவாமி, இந்த வார்த்தையை உங்களுடைய அன்பின் கரங்க அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நீங்கள் எங்களோடு இருந்து பேசி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் மனதில் சில நேரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகளோடு நாங்கள் வந்திருந்தால் என்றால், சுவாமி, நீங்கள் எங்களுக்கு இந்த வேளையில் இந்த வார்த்தை கூடாக புதிய ஒரு பலனை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. நாங்கள் எங்களுடைய வேதாகமத்தை திருப்பி கொள்வோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முதலாவது சரிதை அங்கே நாங்கள் பார்க்குறோம். யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்படுறது. இலக்கை நோக்கி போகிறதான வாலிபன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு இலக்கை நோக்கி போகிறதான வாலிபனுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி முகம் கொடுத்தார்கள், அவருடைய சவால்களை அவர்கள் மேற்கொண்டாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில் எப்படி முகம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சில ஆலோசனைகள் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் எல்லாருமாக வாசிப்போம். 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் 4 வசனங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்.
பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இங்கே நாங்கள் இந்த வாசித்த பகுதியில் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரதான ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் இங்கே பார்க்குறோம். இந்த சம்பவத்துக்கு நாங்கள் பார்க்குற ஒரு பின்னணியை பார்த்தா 37ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தாலும் என்றால் அங்கே ஒரு இந்த இந்த சம்பவம், அதாவது இப்படி நடக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு அந்த குடும்பத்தில் நடந்த எங்களுக்கு ஒரு சம்பவத்தை குறித்து எங்களுக்கு தெரியும். சாதாரண எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு யாக்கோபுடைய 11வது மகனாக பிறந்த மகனாக காணப்படுகிறார். அவருக்கு மூத்த அண்ணாமார்கள் 10 அண்ணாமார்கள் இருந்தார்கள். அப்போ இவன் இளையவனாக இருக்கிறான். யாக்கோபுக்கு மொத்தம் எல்லாமே 12 பிள்ளைகளாக இருந்தது. இஸ்ரவேலில் நாங்கள் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் இந்த 12 பிள்ளைகளுடைய நாமங்கள் கூடாக கோத்திரங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலில் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கையில் யாக்கோபு இங்கே 37ஆம் நீங்கள் அதிகாரத்தில் பாருங்கள் 2ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால் என்றால் அங்கே பார்ப்போம் எப்படி யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 37 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஓகே, 4ஆம் வசனமும். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்கே பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது யோசேப்பு 17 வயசில் அவர் தன்னுடைய குடும்பத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே தன்னுடைய தகப்பன் அவரை நேசித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய மூத்த அண்ணாமார்கள், அதாவது தன்னுடைய சகோதரர்கள் வழி தப்பி போகும் பொழுது சில காரியங்கள் தன்னுடைய தகப்பனுக்கு போய் சொன்னபடியாலும் தன்னுடைய தகப்பன் அதிகமாக இவரை நேசித்தபடியாலும் இவருக்கு விரோதமாக தன்னுடைய சகோதரர்கள் பல சதிகளை ஏற்படுத்தினார்கள். அங்கே நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் விரோதமாக இந்த வீட்டில் எந்த ஒரு யோசேப்பு தன்னுடைய இந்த வாலிப வயசில் 17 சொன்னால் ஒரு நல்ல ஒரு வயசு வீட்டில் இவன் கடைசி பிள்ளை. இப்போ இன்னும் பெஞ்சமின் இன்னும் பிறந்தில்லை, அதாவது 12வது மகன் இன்னும் பிறந்தில்லை. அப்போ இவன் கடைசி பிள்ளை, ஒரு செல்ல பிள்ளையாக இவன் வீட்டில் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசி பிள்ளைன்னு சொன்னால் எல்லாரும் பார்த்து அவனை என்ன செய்வாங்க, எல்லாரும் பார்த்து அடித்து அவனுக்கு எல்லாருக்கும் ஏசி அந்த மாதிரி இவன் வீட்டில் செய்யறான். ஆனால் இவனோட எரிச்சலாக இருந்தார்களாம் வீட்டில். இவனோட பேசுனா சண்டை தான் வரும். இவனோட யாராவது அன்பாக பேச மாட்டாங்க, அன்பாக சிரித்து பாசமாக இவனுக்கு ஆறுதல் இல்லை. அப்போ இவனுக்கு ஒரு ஆசையாக தன்னுடைய விருப்பத்தை வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை 17 வயசில். அப்படி இருக்கையில் இப்படியான ஒரு காலம் போகையில் இவர்கள் தகப்பன் ஒரு நாள் சொன்னார், இவரை பார்த்து நீங்கள் போய் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து வர சொல்லி அவங்க வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்காங்க, பார்த்துட்டு வர சொல்லி. இப்படி இவன் அவர்களை இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவன் அப்படி போகும் பொழுது சகோதரர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால் இவனை பார்த்து இவனை கொலை செய்யத்தக்கதாக பார்த்து யோசித்து இவன் தான் எங்களுக்கு விரோதமாக இருந்து எங்களை எந்த நேரமும் தாழ்த்து எங்களை பகைக்கிறவன் வருகிறான்னு சொல்லி இவனை பார்த்து அவனை ஒரு குழியில், ஒரு அல்பமான ஒரு குழியில் போட்டு அந்த குழியிலிருந்து எப்படியாவது இவனை வெளியே எடுத்து அதுக்கு பிறகு இஸ்மவேல் என்கிறதான ஒரு கோத்திரம், ஒரு குழுவினர் அந்த பாதையில் போகும் பொழுது அவர்களுக்கு இவனை விற்று போட்டார்கள். அப்படி விற்று போட்ட பிறகு இவன்
இந்த இஸ்மவேல் என்கிறதான அந்த ஜனக்குழுவினர் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இவனை அப்படியே அவங்களுடைய வியாபாரத்துக்கு போகும் பொழுது எகிப்து தேசத்துக்கு போய் போத்திபார்ங்கிறதான அந்த பெரிய ஒரு தலைவனுக்கு, எகிப்து தேசத்தில் இருக்கவனு அவனுக்கும் வித்து போட்டார்கள். அப்போ 39ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இங்கே நாங்கள் பார்க்குறோம், யோசேப் கிட்டத்தட்ட ஒரு 17 ஒரு 18 இந்த வாலிப வயசு உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நிலைமை வந்து மிகவும் ஒரு கொடுமையான ஒரு நிலத்தில் அவன் தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். சாதாரணமாக நாங்கள் இந்த கடைக்கு போயிட்டு இந்த பொருளை நாங்கள் வாங்குகிறோம். தண்ணி போத்தல் ஒன்று வாங்கின பிறகு, காசு கொடுத்து வாங்கின பிறகு இது ஒரு பொருளாக மாறுகிறது. நான் காசு கொடுத்து வாங்கினது, அப்போ காசு கொடுத்து நான் வாங்கினால் என்றால் அது எனக்கு சொந்தம், எனக்கு விருப்பம் மாதிரி பயன்படுத்தலாம் என்கிறதான ஒரு காரியம் எங்களுக்கு இருக்குது இல்லையா. நான் காசு கொடுத்து வாங்கின ஏதாவது பொருள் வந்து எனக்கு விருப்பம் மாதிரி பயன்படுத்தலாம். சாதாரணமாக வாலிபர்கள் நம்ம இன்னொருமே ஒரு விற்கப்பட்ட ஒரு பொருளாக மாறினால் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக எங்களுக்கு இருக்கிறதான குணாதிசயங்கள், அதாவது எங்களுக்கு இருக்கிறதான தகுதிகள் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டால் என்றால், குடும்பம் வெறுத்து, சகோதரர்கள் வெறுத்து, அவனை கொலை செய்ய வேண்டும்னு சொல்லி தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறதான குடும்பத்தில் சகோதரர்கள், காப்பாற்ற வேண்டிய சகோதரர்கள், தனக்கு ஏதாவது ஆபத்து, தனக்கு ஏதாவது ஒரு பலவீனம், தனக்கு ஏதாவது ஒரு குழியில தான் விழுந்தால் என்றால் மூத்த அண்ணாமார்களை வந்து காப்பாற்று கை கொடுக்க வேண்டியவர்களே தானும் இவனை தள்ளி பிரச்சனைக்குள்ளாக போட்டு விற்கப்பட்ட ஒரு பொருளாகவும், அதுவும் பாருங்கள் நாங்கள் பார்க்குறோம் இந்த 39ஆம் அதிகாரம் வரும் பொழுது இவன் அடிமையான நிலைமைக்கு வருகிறான். அப்புறம் இவனுடைய ஜாதி மதம் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு, வாலிபன் என்று சொல்லி தனக்கு சொந்த ஆசைகள், தனக்கு இருக்கிறதான ஆசைகள் பாசங்கள், தனக்கு உள்ளது இருக்கிறதான அந்த எண்ணங்கள் மனப்பான்மைகள் யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமையில் இவன் தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கான். சாதாரணமாக சொன்னால் பேர் சொல்லி யாரும் அழைக்க முடியாத நிலைமைக்கு அவனுடைய சரிதை, அதாவது அவனுக்கு இருக்கிறதான தகுதி, அவனுக்கு இருக்கிறதான ஆழ்தன்மை எல்லாமே இல்லாமல் போகிற அளவுக்கு தள்ளப்பட்டான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வாலிபன் என்றால், இந்த காலத்தில் அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தால் என்றால், குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, மிதிக்கப்பட்டு, பேரு அவமானம் எல்லாமே வந்துருந்தால் நாங்கள் என்ன தீர்மானம் எடுப்போம்? சாதாரணமாக என்ன தீர்மானம் எடுப்போம்? இன்று வாலிபர்கள் எடுக்கிற தீர்மானம், ஸ்கூலில் O லெவல் ஃபெயில் ஆகிட்டோம், வீட்டுக்கு முகம் கொடுக்க முடியாது, என்னுடைய பெயர் எனக்கு இருந்த எல்லாமே போயிட்டுன்னு சொன்னால் என்ன யோசிப்போம்? வாலிபர்கள் அதிகமாக என்ன செய்வாங்க? லவ் ஃபெயிலியர் வந்துட்டு என்ன யோசிப்பாங்க? இப்போ இருக்க வாலிபர்கள் என்ன யோசிப்பாங்க? முடிவு என்னது? தீர்வு என்னது? சொல்லுங்களேன் கொஞ்சம். தற்கொலை. நானே ஒரு வெறுத்து ஒரு செத்தவனா, இவன் என்ன உயிர் உள்ள, அதாவது எப்படி சொல்றது, இவனுக்கு உயிர் ஜீவிக்கிறதுக்கு உயிர் இருக்கு, ஆனால் வாழ்வது ஒரு செத்தவனா. இது வேணுமா? இது தேவையா? அப்படி ஏன் நான் வாழணும்? அப்படி ஏன் நான் இருக்கணும்? தன்னைத்தானே எல்லாருமே வெறுத்துட்டாங்களே, பெயர் இல்லை, வீடு இல்லை, சொந்த பாசம் இல்லை, அப்பா இல்லை, நேசிக்க யாரும் இல்லை, என்ன நடந்தாலும் யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவனே இவன் சாகுற நிலைமைக்கு வந்திருக்கிறான். அதில் வேற இவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் இவனுக்குத்தான் என்னத்தான் செய்ய இயலாது. சில நேரம் நாங்கள் இப்படி இருக்கிறதா இருந்தால், அந்த மாதிரி நாங்கள் சொல்லுமே சபையில் இருக்கிறோம், நாங்கள் சபையில் இருந்து கொண்டு துன்பம் என்கிறதான ஒரு கஷ்டம் வந்தால் என்றால், வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்தால் என்றால், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன செய்வோம்? சபைக்கு வருவோமா? ஆண்டவரை தேடுவோமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை தேடுவோமா? பாஸ்டர், வாழ்க்கையே வேணா வெறுத்து போயிருக்கு, இது என்னத்துக்கு நீ வாழ்க்கை? நான் சொல்லுவோம், வாங்க நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கவுன்சிலிங், என்ன பண்ணுனா என்ன பிரயோஜனம்? யார் தான் என்னைய மதிக்கிறான்?
யார் தான் என்னோட பேசுகிறார், யார் தான் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான வாஞ்சியை பார்த்து எனக்கு என்னுடைய விண்ணப்பங்களுக்கு யார் தான் செவி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்க்கையை வெறுத்தவர்களாக தனக்கு சொந்தமான இஷ்டத்தில் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு கோபத்தோடு நாங்கள் எங்களுடைய நாட்களை கழித்து நாங்கள் முடிப்போம். பார்க்குற எல்லா இடமே எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். பார்க்குற எல்லா இடங்கள்ல எங்களுக்கு ஒரு கோபம், ஒரு கசப்பு. நானும் செத்து இன்னொருத்தன் என்னோடு இருந்தாலும் அவனையும் கொலை பண்ணிக்கிட்டு சாகக்கூடிய ஒரு எண்ணம் அவனுக்கு வருமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் விழுந்தால் என்றால் இன்னும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் வந்து இல்லை. இந்த மாதிரி நிலைமைக்கு நாங்கள் இன்னும் யாரும் தள்ளப்பட்டு இல்லை. என்னுடைய வாலிப வயசில் வீட்டில் பாருங்கள், எங்களுடைய சொந்த வீடுங்களை எங்களுக்குன்ட்டு சொல்லி ஏதாவது எங்களுக்கு இருக்கிறத கொஞ்சம் எங்களுடைய பெற்றோர்கள் வந்து அப்படி இப்படி பேசின உடனே வீட்டில் பிள்ளைங்கள் எப்படி பேசுவாங்க எங்களோட. அந்த காலத்தில் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, பெரியவர்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பெரியவர்களை கண்ட உடனே நடுங்கிடுவோம், பேச மாட்டோம். ஏதாவது சொன்னால் அது 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 எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சும்மா அந்த ரத்தம் ஓடுற மாதிரி ஓடி அப்படின்னு நாங்கள் வீட்டில் விருந்தாளிகள் யாராவது வந்தால் நாங்கள் வந்து அதிகமாக அவங்களோட பேசுகிறது அவ்வளோ பெருசாக கிடையாது. இப்போ இருக்கவங்க வெளியே பெருசாக வரமாட்டாங்க. வெளியே இப்போ இருக்கவங்க ரூமுக்கு போனால் எங்களுடைய வாலிபர்களும் வெளியே வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது சொன்னோன்ட்டு வைங்களையும் பார்ப்போம். எப்படி வரும்? தூங்கியிருக்க பிசாசு எளிமையிடும். அப்பாவா அம்மாவான்ட்டு பார்க்க மாட்டாங்க. இந்த காலத்தில் இருக்கவங்க அப்படி பார்ப்பாங்களா? நீ என்ன எனக்கு செஞ்சிருக்கிற, இதான் எனக்கு சாப்பாடு இல்லையா, தண்ணி இல்லையா, பிளேட் இல்லையா அப்படின்னு சத்தம் போடுற வீட்டில் நிலைமையில் இருக்கவங்க எதிராக தீவிரமாக காரியங்கள் செய்கிறவங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது யோசிப்பு எப்படி இருப்பார்? என்ன அவருக்கு செய்ய இயலாது. சில நேரம் ஒரு சின்ன விஷயத்துக்கு எங்களுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்துடும். முழு நாளுமே அந்த கோபத்தில் நாங்கள் இருப்போம். அப்படித்தானே வாலிபர்களே? அப்படித்தானே? இன்னும் நீங்கள் கோபத்தில் இருக்கலாம் உங்களோட பெற்றோரை பார்த்து. அப்பாவா வாழ்க்கை இல்லாமாக்கிட்டாங்க, எனக்கு குடும்பமா இல்லாமாக்கிட்டாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, என் வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கை எதிர்காலம் அப்படியே போயிட்டு நாசமாகிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டோமா? நாங்கள் சொல்லுவோம் தானே, அதிகமாக சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் பெற்றோராக இருக்கலாம். சில நேரத்தில் உங்களோட வாழ்க்கை திரும்பி பார்க்கும் பொழுது, சில நேரத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் காணும் பொழுது நான் வந்த பாதையில் அது நாங்கள் எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு யோசிக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம், யோசேப்புக்கு இனி வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம், யாருக்கு நான் செஞ்சு என்ன பலன், எதுக்கு நான் செய்யணும், எதுக்காக நான் வாழணும், இனி எனக்கு வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் யோசேப் அவர் அதையும் பார்க்கிறோம், அவர் ஆண்டவர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்தார். ஹல்லேலூயா. எல்லாமே இல்லாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு புதுசாக உருவாக்க முடியுமேங்கிறதான நம்பிக்கை இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் இருந்தது. யார் அவனுக்கு பேர் இல்லாமல் ஆக்குனாங்களோ, யார் தன்னுடைய தகுதி இல்லாமல் ஆக்குனாங்களோ, யார் தன்னுடைய குடும்பத்தை அவனை வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டு அவனை வெறுத்து அவனை அனுப்பினார்களோ, ஆனால் இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் தனக்கு செய்ய வேண்டிய கடமை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. ஆகவே தான் நாங்கள் திருப்பி வாசிப்போம் 39ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அங்கே யோசேப்பு அந்த எகிப்தின் வீட்டில் அவன் என்ன செய்தான்? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு பாதையில் இக்கட்டான ஒரு கடுமையான ஒரு போராட்டமான பாதையில் இவனை அறியாமல் இவனை தெரியாமல் இந்த மாதிரி பாதையிலும் தானும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் ஒரு கடுமையான பாதையிலும் தானும் கர்த்தர் நிழலாக அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. சில நேரம் நாங்கள் இதை அறியாமல் நாங்கள் வாழ்வோம். ஏண்டா எனக்கு இப்படியான பிரச்சனைகள், ஏண்டா இப்படியான துன்பங்கள், இப்படியே கவலைகள் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம்.
ஆனால் எங்களுக்கு தெரியாது கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு இந்த நேரத்தில் பாருங்க, அதுக்கு பிறகு அவன் செய்யணும். அவன் என்ன செய்யணும்? அவன் கர்த்தர் அவனோடு இருந்து அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்து அவன் எகிப்தியானுடைய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் என்ன செய்தான்? யாருக்கும் ஏசுனானா கவலையோடு கன்னத்தில் கையை வைத்து கொண்டு, ஐயோ வாழ்க்கையில் என்னத்தான் போவேன், எங்கத்தான் போவேன், என்னத்தான் செய்வேன், இனி என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில் அப்படி அலைந்து திரிந்தானா? அப்படியா இருந்தான்? இல்லை. அவன் செய்ய வேண்டிய கடமை, இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை தள்ளப்பட்டாலும், எப்படி அவன் விழுந்தாலும் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. தான் இருக்கிற வீட்டுக்கு அல்லது தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை ஒழுங்காக செய்வதற்கு, ஞானமாக வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு தைரியம் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. இது நான் விசுவாசிக்கிறேன். இது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய படிப்பு அறிவிலையோ, தனக்கு இருக்கிறதான பலத்திலேயோ, தனக்கு இருக்கிறதான சொந்த காரியங்கள் கூட வர ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் தன்னை வழிநடத்தினார் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். வாழ்க்கையில் வெறுத்து போய் இருக்கிறான், வாழ்க்கையை இல்லைன்னு யோசிக்கிறான், வாலிபமே அவனுக்கு இன்னும் அழிஞ்சு போயிட்டு இனி வாலிபன் என்று சொல்லி கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லை, கல்யாணம் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, நல்ல தொழில் இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். ஆனாலும் அவன் தனக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்கிறான், தான் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறான். என்னத்தான் இழந்தாலும் கூட இந்த வீட்டில் இந்த எஜமானுடைய பார்வைக்கு அவன் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்கிறான். அப்புறம் பாருங்க, 2ஆம் வசனம் நாங்கள் பார்க்குறோம். 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கொஞ்சம் இருங்க, இங்கே பாருங்க. இந்த எஜமான் யாரு? போத்திப்பார் இல்லையா? அவனுடைய எஜமான் போத்திப்பார். அவன் யாரு? போத்திப்பார் யாரு? அவர் ஒரு அந்நியன். அவனுக்கு அநேக கடவுள்கள் உண்டு. உலக வரலாறுலே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். எகிப்து வரலாறை நாங்கள் பார்க்கும்பொழுது அநேக கடவுள்களை அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள். இவனும் சில நேரத்தில் ஒரு கடவுளாக இருந்திருக்கலாம். அப்போ அந்நியன் அநேக கடவுளை தேடி போய் வணங்குறவனாக இருந்து இந்த அந்நிய தேசத்தில் அந்நிய பக்தனுக்கு முன்பதாக யோசேப் செய்கிறதான தன்னுடைய செயலை பார்த்து அந்நிய ஒரு எஜமான், தேவனை அறியாத ஒரு எஜமான், தேவனை தெரியாத எஜமான், அவன் கண்டான் இவனோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அவன் எப்படிப்பட்டவனாக இந்த இடத்துல இருந்திருக்கணும்? யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை ஒதுக்கினாலும் அவருடைய கண்கள் எந்த நேரமும் என்னை தொடர்ந்து நிற்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கூடாக என்னுடைய தேவன், ராஜாதி ராஜன், உலகத்தை படைத்த ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அது எங்களால் செய்யக்கூடும். ஹல்லேலூயா, எங்களால் செய்யக்கூடும். நாங்கள் தீவிரமாய் செய்கிறதான செயல்கள் கூடாக, வாலிபர்கள் உங்களுடைய நடத்தை கூடாக, நடத்தை பண்பாடுகள் கூடாக, பேசுகிறதான வார்த்தை கூடாக அந்நியர்கள் தேவன் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிறதை காண்கிறார்களா, அல்லது ஒரு பிசாசு பிடிச்சவர், ஒரு பிசாசு எங்களோடு இருக்கிறார்னு சொல்லி காண்கிறார்களா? எங்களுடைய செயல்களை பார்த்து, எங்களுடைய காரியங்களை பார்த்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எப்படி காரியங்கள் செய்கிறீங்க, எந்த இடத்துல காரியங்கள் செய்கிறீங்க. இவனுக்கு இந்த எஜமான பெரிய மழை இல்லை, இவனுடைய வாழ்க்கையை இழந்த போனவங்க இருக்கிறான், இவனுக்கு என்னத்துக்கு இனி வாழ்க்கை, நான் சொல்கிறதையும் செய்ய மாட்டேன், வேண்டிய மாதிரி என்னை நடத்தட்டும், எப்படி போனாலும் நான் கழுத்து போகத்தான் இருக்குது, நீ சாகத்தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இருந்திருக்கிறான். ஆனால் இவன் யோசித்தான், நாங்கள் எங்கே போனாலும் கர்த்தரை பிரதிபலிக்கத்தக்கதாக, கர்த்தரையும் அந்நியர்களுக்கு காமிக்கத்தக்கதாக நாங்கள் வாழணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய தொழில் ஸ்தானத்தில், நாங்கள் படிக்கிற இடத்துல, அல்லது எங்களுடைய வீட்டில், நாங்கள் நண்பர்களோடு பழகும் பொழுது, நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, என்னென்ன நாங்கள் செய்கிறோமோ, எனக்கூடாக என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கிறோமா? அல்லது இவன் ஆலயத்துக்கு வந்து, ஆலயத்தில் இருந்தும் கூட இவங்களோடையும் கர்த்தர் இருக்கிறாரா என்று சொல்லி, இவங்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி மற்றவங்க யோசிக்க வைக்கத்தக்கதாக நாங்கள் செயல்படுறோமா என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும்.
நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகில் இருக்குன்னு சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி. ஆமென். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் வீடு இல்லை, வசதி இல்லை, சொந்த பாசங்கள் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, நேசமாக உங்களை பேசுறதுக்கு யாரும் இல்லை, உங்களை தூக்கி அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு உதவி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களுடைய உள்ளத்திற்கு தான் வாஞ்சிக்கிற சொல்வதற்கும் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த தேவன்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய படிப்பு விஷயம் சரி, என்னுடைய உலக காரியங்கள் சரி, நான் செய்த தொழில் சரி, நான் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டவனாக, எப்படி நோய்பாடோடு விழுந்தவனாக, நான் படிப்பு இல்லாதவனாக இருந்தாலும் கூட என்னுடைய உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டாலும், எந்த குளிர நான் விழுந்தாலும், அந்த மாதிரி இடங்களில் கூட என்னுடைய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் சில நேரத்தில் அவங்க இல்லை, எனக்கு இவங்க இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, குடும்பம் போயிட்டு, அது போயிட்டு, இது போயிட்டு, வேலை போயிட்டு, பணம் போயிட்டு, அது போயிட்டு, என்னுடைய எதிர்காலம் போயிட்டு, நான் எதிர்பார்த்தது எல்லாமே உடஞ்சி போயிட்டு, என்னுடைய எதிர்காலம் அப்படியே உடஞ்சி போயிட்டு, நான் சும்மா ஏதோ ஒரு அகதியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் சில நேரம் அலைந்து திரலாம். நான் எதிர்பார்க்குற நான் செய்கிறதால எல்லா காரியங்களும் அப்படியே உடஞ்சி போகுதே, எல்லாருமே என்னையை பார்த்து கேவலமாக பார்க்குறாங்களே என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களை வெறுத்து கொண்டு ஒரு கோபத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் கூட, இப்பொழுதும் கூட அந்த மாதிரி சிந்தனையோடு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்போடு இருக்கிறார். கர்த்தர் இருந்தால் எல்லாத்துக்கும் பார்க்க எனக்கு போதும். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் என்னோடு இருந்தால் அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் படிக்கிறோம், அநேக பாடல்கள் படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. சொல்லுவோம் பாப்போம், கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குது, அழகான பாடல் நாங்கள் பாடுறோம் இல்லையா? பர்வதத்தில் மலைகளில் தண்ணி வந்தாலும், ஆகாயத்தில் மண்ணாக இருந்தாலும், ஆண்டவருடைய அற்புதங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்றால் அதில் என்னத்தான் பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தையே தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாலும் ஜீவனை இழந்தால் என்றால் அதில் அவனுக்கு என்ன லாபம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஜீவனை இழந்தால் ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் எனக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய கிருபையும் அந்த ஜீவனும் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலை போனாலும் கூட எனக்கு நல்ல எழுப்பி நிற்கக்கூடிய தைரியம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க, வாலிபர்களை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். பெற்றோரே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாத, நீ சோகமாக இருந்து அழுது மோதாத, அல்லது வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு கொண்டு எப்படி நான் முகம் கொடுக்குவேன்னு சொல்லி யோசிக்காத, யோசி, ஆனாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்துடாத. அப்படி நாங்கள் சொல்லுவோமா? சில நேரம் எங்களோட வாயிலிருந்து அப்படி வராது, எங்களோட வாயிலிருந்து வரும். எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து என்னத்தான் நீ கிழிச்ச பெருசா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். என்னத்தான் உன்னோட வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, ஒன்றுமே உனக்கு வாழ்க்கையில் சரியில்லை அப்படின்னு தான் நாங்களும் சில நேரம் பார்க்குறது. பெற்றோர் நான் சொல்ல இல்லை, அது தப்பு தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு உற்சாகத்தை கொடுப்போமா? சந்தேகமாக இந்த நேரமும் பார்க்குறத கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்போமா? உன்னோட கர்த்தர் இருக்கிறார், பயப்படாத. உன் வாழ்க்கையில் நீ இந்த இடத்துல விழுந்தாலும் உனக்கு மேலே வரலாம், உனக்கு முடியும் மேலே வர்றதுக்கு. உன்னோட கர்த்தர் இருக்கிறார். எந்த நேரம் நீ அப்படி செய்கிறது சரியில்லை, இப்படி செய்கிறது சரியில்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்படி இருக்கீங்க, என்னது நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவருடைய பரலத்திலிருந்து அந்த பரலோக அந்த அக்கினி இருக்குது இல்லையா, அந்த ஒரு பாடல் இருக்குது, ஒருவரும் சேரக்கூடாத ஸ்தானத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவான்னு சொல்லி, ஒருவரும், நல்ல ஒரு பாட்டு இல்லையா, ஒருவரும் சேரக்கூடாத இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அந்த ஒருவரும் சேரக்கூடாத இடத்துல வாசம் பண்ணுற இடத்துல நாங்கள் நிற்கிற மாதிரி தான் நாங்கள் மற்றவங்கள பார்க்குறது இல்லையே. நாங்களும் ஒரு பாவிகளாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்து அந்த ஒரு கடன்காரன் என்ன செய்தான்? அவன் எத்தனையோ கோடிக்கணக்கான கடன் எஜமான் அவனுக்கு மன்னித்தாரு. அவனுக்கு கீழே இருந்த ஒரு மனுஷன்
குறைஞ்ச ஒரு கடத்தில் இவன் அவனை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நீ கழுத்தத்தா இல்லாட்டி நான் அவனை கொலை பண்ணணும்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய வாலிபரோடு எங்களுடைய பிள்ளைகளோடு கிரியை செய்கிறது. பெற்றோரே ஆண்டவரை நம்புங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்க்கிலும் ஆண்டவரை நம்புங்க. பிள்ளைகளுடைய செயலை பார்க்கிலும் தேவனை நம்பி வாழுங்க. கர்த்தர் அவருடைய பாதையில் இருப்பார். வாலிபர்களை என்னதான் நடந்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி யோசேப் அப்படி இருக்கல. அவன் வாழ்க்கையில் கசப்பான நேரத்தில் செய்ய வேண்டியதை நேர்த்தியாக செய்தான். அதுவும் கூடாக கர்த்தர் அவனோடு இருந்தார். 4ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த இடத்துல இந்த அற்புதம் எனக்கு சொல்ல முடியாது. இது எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த எஜமான் எப்படி இவனுக்கு யோசேப் மட்டும் இல்லை, இங்கே நிறுத்தில் இருக்கிற வேலைக்காரங்க சரியா, அவன் ஒரு அரசாங்கத்தில் பெரிய ஒரு அதிகாரி. அப்போ அவனுக்கு கீழே தன்னுடைய ஜாதியில் அல்லது எகிப்து தேசத்தால் வேலைக்காரங்களாக அவன் வைத்திருப்பார்கள். இவன் பெரிய ஒரு மந்திரியா அல்லது ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது அவனுக்கு பாதுகாக்கத்தக்கதாக அவனுக்கு உண்மையுள்ளவர்களாக அவன் கிட்ட பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க சரியா. அப்போ அதுக்கு மாறாங்க வேறொரு ஜாதியிலிருந்து வேறொரு பாசை பேசுகிற இவரோ பேசினாங்க. யோசேப்பு எகிப்தில் வேறு பாசை பேசினார்கள். அப்போ இவன் இந்த அந்நியன் அடிமையாக இருந்து விற்கப்பட்டு எந்த ஒரு தகுதியமற்றவன், எந்த ஒரு தகுதியும் இல்லை. இவனை எப்படி நம்புறது இந்த வீட்டில்? அந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டவனாக இருந்து இவன் அங்கே விழுந்து இங்கே விழுந்து விற்கப்பட்டு ஒரு பொருளாக இங்கே வந்திருக்கிறான். இந்த எஜமான் என்ன செய்தான்? தனக்கு நம்பக்கூடியவர்கள் கிட்ட பக்கத்தில் இருந்தும் கூட அந்நியனா இவனுக்கு அந்நியனா இருக்கிறான் யோசேப்பு. அவனுக்கு உயர்வு பதவியை கொடுத்து தன்னுடைய வீட்டில் அவனை உயர்த்தி மற்றவங்களுக்கு முன்பதாக ஒரு தலைவனாக இவனை மாற்றினாங்க. இது யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் கொடுத்தது. ஹல்லேலூயா. அது எப்படி வரும்? தன்னுடைய பலன் அல்ல, தன்னுடைய கிரியை அல்ல, தான் எப்படியாவது முயற்சி செய்து எப்படியாவது சாதித்து வரணும் என்று சொல்லி சாதிப்பது இல்லை. ஜெயம் கர்த்தரை நம்பி செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்தால், அடிமையாக இருந்தாலும் குளிர் இருந்தாலும் பாதாளத்தில் இருந்தாலும் உயர்த்துற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவாத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த அளவுக்கு மிதிக்கப்பட்டாலும், எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டாலும், யாராலும் மிதித்து தள்ளப்பட்டவனாக நீங்கள் இந்த வேலையில் இருந்தாலும் கூட கர்த்தர் உயர்த்தும் பொழுது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அபரிவிதமாக அவருடைய கிருபை என் மேல் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனையே இவனுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு வீட்டில். ஏன் ஒருத்தனை உயர்த்தும் பொழுது நமக்கு என்ன, நமக்கு சாதாரணமாக எப்படி வரும்? ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்து கொண்டு போகிறான். எங்கேயோ இருந்த ஒருத்தனை, எங்கேயோ வாழ்ந்துட்டு எந்த ஒரு தகுதி இல்லாத ஒருத்தனை உயர்த்து கொண்டே போகிறாரு. நமக்கு பார்த்துக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? ஆவிக்குரிய ஜனங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் என்ன செய்வோம்? பொறாம, இவன் இங்கே கிட்டத்தில் தான் வந்தான் சபைக்கு, இப்போ தான் வந்தான், இவனுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாரே நம்முடைய பாஸ்டர், இவருக்கு மூளை இருக்கா? இவருக்கு மூளை இருக்குதா? இவ்வளோ காலம் நாங்கள் சபையில் இருக்கோம், ஒன்று பார்த்து எங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கு? இந்த இப்போ வந்தவனுக்கு தூக்கி மேலே வச்சிட்டாரு, தூக்கி மேலே வைக்கிறாரு. என்ன வரும் எங்களுக்கு? பரிசுத்த என்ன வரும்? பரிசுத்த பொறாமை. என்ன நாங்கள் ஒருவரும் சேரக்கூடாத இடத்துல வாசம் பண்ணுறோம் இல்லையா? கர்த்தர் இருந்தாலும் கர்த்தர் இல்லாட்டியும் கூட நாங்கள் இருக்கணும் அந்த இடத்துல. இவன் எப்படி இங்கே வருவான்? இந்த வீட்டில் எப்படி இருந்திருக்கும்? குழப்பம் எப்படி இருந்திருக்கும்? போட்டு இவனை கர்த்தர் உயர்த்தினான்னு சொல்லி இவனை பிடிச்சி சிறைச்சாலையில் தள்ளி போட்டார்கள். தேவையில்லாத ஒரு குற்றம் சாட்டுதல் இவனுக்கு பண்ணி அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம்
நாங்கள் உண்மையாக இருக்கிறோமோ அங்கேயெல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எங்களுடைய மனப்பான்மைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். தேவனுடைய நாமத்தை கொண்டு செல்லத்தக்கதாக தேவன் உயர்த்தும் பொழுது, ஊழியத்தில் உயர்த்தும் பொழுது, வாலிபர்களை உயர்த்தும். நானாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் வாலிபர்கள். நான் 12 வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. 12 வயசில் கிட்டத்தட்ட சண்டே ஸ்கூலில் நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஆண்டவர் குறித்து எனக்கு தெரியும், இயேசு குறித்து எனக்கு தெரியும் சின்ன வயதிலிருந்து. அப்போ 12 வயசில் என்னுடைய இருதயத்துக்கு ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். சொந்த இரட்சகராக ஒரு சின்ன ஒரு அறையில் நாங்கள் சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு நான் 17 வயசில் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17, இந்த யோசேப்புக்கு 17 சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. 17 வயசில் என்னுடைய வாழ்க்கை நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். 17 வயசில் மற்ற வேலைகளை நான் செஞ்சு கொண்டு போனேன். அந்த அர்ப்பணிப்பு பிறகு 19 வயசில் நான் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். மற்றது எல்லாத்தையும் விட்டு நான் கர்த்தருக்காக ஊழியத்தில் நான் வரணும் என்ன சொல்லி நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். 19 வயசில். சரியா? 19 வயசில் அர்ப்பணித்து இப்போ நான் ஊழியத்தில் கிட்டத்தட்ட 31 வருஷமாக ஊழியத்தில் நான் ஊழியம் செய்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி பண்ணி அப்படி நான் ஊழியம் செஞ்சு கொண்டு வரோம். நான் ஒரு நாளும் எதிர்பார்க்காத, ஒரு நாளும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத இடங்களுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பி அப்படி இப்படி எல்லாம் கொண்டு போய் ஊழியத்தில் இன்னும் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பையும் கூட இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு 30 வருஷத்தை தொடர்ந்து நான் திரும்பி பார்த்தாலே என்றால் இதுவரை நான் எடுத்த காலடி அநேக பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள், நிம்மதியற்ற நிலைமைகள், ஊழியம் என்னடா இது ஊழியமா, அது இப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்ல தோன்ற நேரங்கள்லாம் வரும்போது, தனிமைகள், வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு எப்படித்தான் முகம் கொடுக்கறதுன்னு சொல்லி தெரியாத நேரங்கள்ல ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் இது வர முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை தான் எங்களை உயர்த்துறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போயிருக்கீங்களா? வாழ்க்கையில் வெறுத்து போனவராக இருக்காங்க. ஏன்டா நான் வாழ்றேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஏன் நான் அந்த ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வாலிபர்கள் இன்னைக்கு யோசிக்கிறீங்களா? நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு காலாடித்து வைக்கவா வேண்டாமா? எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஒன்று வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. ஏன் எனக்கு ஒரு ஸ்டடிஸ் இல்லாமல் இருக்குது? நான் ஏன் பயங்குறேன்? நான் ஏன் நடுகிறேன்? இது சரி வருமா, அது சரி வருமா? எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்களே. என்னைய பார்த்த உடனே நீ படிச்சிருக்கிறியா, டிகிரி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாரும் கேட்குறாங்களே. பணம் இருக்குதா, வசதி இருக்குதா, வாகனம் இருக்குதா, வீடு இருக்குதா, இதுதான் பார்க்குறாங்களே. நான் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன்னு சொல்லி யாராலும் பார்த்தா கேவலமாக என்னைய பார்க்குறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கையில் தனக்கு தானாகவே உயர்வை தேடிக்கொண்டு போகிறாங்க. ஒழிய கர்த்தர் தன்னை உயர்த்துற வர ஒரு எஜமானுக்கு கீழாக தனக்கு இருக்கிறதான வேலை செய்யத்தக்கதாக காத்திருக்காத தலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய வாழ்க்கை வெறுத்து போனவங்க அடிமை, வேலை செய்ய முடியாத நிலைமையில அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தரை நம்பி வாழ்வுடைய வாழ்க்கையில அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட வாலிபர்கள், நீங்கள் பெற்றோராக இருக்கீங்க, உங்களுடைய காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனைலாம் பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோட இருந்து எங்களை கொண்டு வரார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆமென். எத்தனையோ நோய்பாடுகிற மத்தியில் எங்களுக்கு தெரியாது, எனக்கு அநேக நோய்கள். ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது யாரும் சொல்லுங்க நான் சுகம் வாங்கிட்டேன். என்னடா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு சுகம் வருது, எனக்கு வர மாட்டேங்குது இன்னும், அப்படியே யோசனை வரும். கர்த்தர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. யோசிப்போடு இருந்து எஜமான் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வீட்டில் எத்தனை பொறுப்பு அவளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி வாழ்க்கையில் உங்களுடைய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஒதுங்கி போகாமல்
அவருக்கு நேர்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது சதுரைக்கு நாங்கள் சீக்கிரமாக போவோம். நாங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் பாருங்கள், நாங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது யோனத்தான் சவுளுடைய மகன். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே பிலிஸ்தியர்கள் சவுளுடைய ராஜ்யத்தை, அதாவது இஸ்ரவேலை முறியடிக்கத்தக்கதாக பாளையம் இறங்கி இருந்தார்கள். இஸ்ரவேல் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே இஸ்ரவேல் சவுல் ராஜாவோட சேனைப்பட கிட்டத்தட்ட 600 பேர் இருந்தார்கள். அப்புறம் இவங்க எப்படி பார்த்து கொண்டு இருக்காங்க, பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக போகிறதுக்கு. அங்கே போகக்கூடிய நிலைமை அவங்களுக்கு சரியில்லை. பிலிஸ்தருடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறாங்க, சேனை அதிகமாக இருக்காங்க. இந்த 600 பேர் தான் இருக்காங்க இவங்க. அப்போ இந்த 600 பேரை வச்சு இந்த யுத்தத்தை போராட முடியாது. பிலிஸ்தருடைய ஆயுத பலசாலிகள் அதிகமாக இருக்காங்க அந்த இடத்துல, அந்த கூட்டத்தில். அப்படி ஒரு ஜனத்தொகை. அப்போ யோனத்தான் இவங்க ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது யோனத்தான் வெளியே யோனத்தான் அங்கே அவன் இந்த தனியாக பிரிஞ்சு அவன் இந்த பிலிஸ்தர்களை பார்த்து, ஜனத்தொகையை பார்த்து, தன்னுடைய இருக்க ஜனங்களை பார்த்து 600 பேர் இருக்கிறாங்க, இவங்களை வச்சு இவங்களோட மோத முடியாதுன்னு சொல்லி யோசித்து 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் கொஞ்சம் பாருங்க. 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சொல்லும் பொழுது அந்த பெலிஸ்தர்கள், விருத்த சேதனம் செய்தவர்கள் யூதர்கள், அப்புறம் இவர்கள் பெலிஸ்தர்கள். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த தானியத்துக்கு நாங்கள் போவோம்னு அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நல்லா பாருங்க. இப்போ இவனுடைய கையில் ஆயுதங்கள் கொண்டு போகிற வாலிபனை பார்த்து, அந்த ஆயுதங்களை கொண்டு போகிற வாலிபன் சொன்னால் யோனத்தானுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாளோ ஒரு ஈட்டியோ அல்லது ஒரு கேடகமோ அவனோட கையில் அவன் தூக்கி கொண்டு போகிறான். யோனத்தான் தான் போகிறான். 2 பேர் தான் இருக்காங்க. அதுவும் போராடுறது யோனத்தான் மட்டும்தான். யுத்தத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு போகிறது இவன். ஆயுதங்கள் வைத்து சண்டை பிடிக்கிறது, அதாவது யுத்தத்தில் சண்டை பிடிக்க போகிறதா இருந்தால் அது யோனத்தான். சரியா? இப்போ பாருங்க, ஏராளமான சேனை படை அங்கே இருக்குது. முன்னுக்கு ஒரு மலையில் உச்சியில் அவங்க ஏறிக்கொண்டு இருக்காங்க பார்த்து கொண்டு. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆயுதத்தை கொண்டு போகிற வாலிபனை பார்த்து சொல்கிறான், வா, அந்த விருத்த சேதனம் இல்லாத இடங்களுக்கு நாங்கள் போவோம். என்ன இவன் சொல்கிறான்? என்ன சொல்கிறான் பாருங்க. அவங்க ஒருவேளை கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் அங்கே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஹல்லேலூயா. வாலிபர்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அநேக வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணம், தனக்கு தான ஃபெய்த்துன்னு நாங்கள் சொல்லுவோம், விசுவாசத்தை. வாழ்க்கையில் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டிக் கொள்வோம், விசுவாசத்தை இழந்துருவோம். விசுவாசத்தை இழந்துருவோம். இவன் கர்த்தர் நமக்காக எதாகிலும் ஒரு காரியம் செய்வார் என்று சொன்னால், சேனைகளையும் பார்க்கலையும் சேனையின் கர்த்தர் யுத்தத்தில் முன்பதாக இருப்பார் என்கிறதான நம்பிக்கை சவுலுக்கு பார்க்க, அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு பார்க்க யோனத்தானுக்கு இருந்தது. அவன் யுத்தத்துக்கு போக துணிஞ்சு வந்த காரணம், அவன் யோசித்தது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய திட்டத்தினால் அல்ல, என்னுடைய சிந்தையினால் அல்ல, இந்த இலக்கை நோக்கி போகத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த குறிக்கோள் என்னன்னு சொன்னால் அதுக்கு பக்கபலமாக இருந்தது. அவன் விசுவாசித்தான், நம்பினான், கர்த்தர் என்னோடு இருந்து ஏதாவது செய்வார். எனக்கு பலவீனமான நேரத்தில் கர்த்தருடைய செயலை அவன் நம்பினான், கர்த்தருடைய கரத்தை நம்பினான், கர்த்தருடைய பார்வையை நம்பினான். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணம், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, அல்லது நீங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க கர்த்தருடைய செயலை. வானத்தை பூமியை படைத்த தேவனை பார்க்கணும்,
உங்களுடைய மழை, உங்களுக்கு யுத்தம், உங்களுக்கு தான் பிரச்சனை மழையா விளங்குது. அதை பார்க்கிற மழையா இருக்கிற, பர்வதமா இருக்கிற, ஜீவனை தருகிற தேவனை விசுவாசித்தான் யோனத்தான். அவனும் ஒரு வாலிபன். அங்கே விசுவாசத்தை கொண்டு அவன் போகிறான். வா, நாங்க போவோம் இங்கே முன்பதாக. அதுக்கு பிறகு பாருங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அவன் என்ன சொல்றான்? அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அநேக பேர் கொண்டாகிலும் கொஞ்சம் பேரையும் கொண்டும் கர்த்தருக்கு ரட்சிக்க எந்த ஒரு தடையுமே இல்லை. ஹல்லேலூயா. கையில் ஆயுத பலன் இல்லை, சேனை படை இல்லை, தனக்கு முன்பதாக போய் யுத்தம் செய்யக்கூடிய நீங்க எல்லாம் போங்க 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 சொல்லி அனுப்புறதுக்கு யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, கையில் வசதிகள் இல்லை, அந்த அளவுக்கு ஆயுதங்கள் தடுத்தவனாகவும் இவன் இல்லை. ஒரு வாளை, ஒரு கேடகத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு ஈட்டியோ ஏதாவது எடுத்துக்கொண்டு அப்படி ஏறலாமாங்க ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக போக துணிஞ்சு வந்தது காரணம் கர்த்தருக்கு ஜனங்களோடு என்ன செய்யலாம்? ஒன்றுமே இல்லாத இடத்துல என் தேவனுக்கு கிரியை செய்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத இடத்துல, ஒன்றுமே இல்லாத, எதிர்பார்ப்பே இல்லாத இடத்துல எதிர்பார்ப்பை கொடுக்க வல்லவர் தான் நாம் விசுவாசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த இயேசு. இங்க பாருங்க, அடுத்தது நீங்க பாருங்க, இந்த 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்பட்டு போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. பெஞ்சமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் அவங்க சொல்றாங்க, அங்கே ஏராளமான கூட்டம் கலைந்து கூட்டத்தில் அவங்க விழுந்து போகிறதை அவர்கள் காண்கிறாங்க. இப்போ சவுளுடைய கூட்டம் அங்கே ஒரு பக்கம் இருக்குது, தனியாக சவுலுக்கு தெரியாம தான் யோனத்தான் போறான் அங்கே யுத்தம் பண்றதுக்கு. அவங்களுக்கு போவோம் சொல்லி அப்பாவுக்கு தெரியாது. அங்க பார்த்தாண்டா இங்கே இந்த சேனை, இந்த ஏராளமாக இருக்கிறதான சேனைகள் கலைந்து அவங்க ஓடுறாங்க, என்னமோ ஒன்று நடந்ததுன்னு சொல்லி. அங்கே பாருங்க, நாங்கள் பார்க்குறோம் ஒருவர் மேல் ஒருவர் அவங்க விழுந்து தப்பி ஓட பார்க்குறாங்க. இங்கே யார் கிரியை செய்தாரு? தன்னை அறியாமல் கர்த்தர் தனக்கு முன்பதாக போய் அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சவால்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? தீர்மானம் எடுக்க முடியாது. காசு, பொருளால், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, வெளிநாட்டுக்கு போகிற விஷயமோ ஏதோ உண்டு. வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நான் போவேன், முன் போவேன்னு சொல்லி, எப்படி நான் முன்பதாக போகிறேன்னு சொல்லி நீங்கள் துடிச்சு கொண்டு என்னத்தான் செய்வேன், திருமணங்கள், ஏதாவது ஒரு பண்டிகை, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு நான் எப்படி தான் பிழைக்க போகிறேன், எப்படி தான் இந்த செலவை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு முன்பதாக செயல்படுவார். ஹல்லேலூயா. கையில் பணம் இருந்தும் செயல்படலாம், பணம் இல்லாட்டியும் கூட கர்த்தருக்கு வேலை செய்யலாம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை. தொழில் தேவை, தொழிலை நாங்கள் செய்யணும். ஆனால் அதை பார்க்கணும், தொழில் பலமோ கை பலமோ என்னுடைய மனசுக்கு ஞான பலமோ என்னுடைய படிப்பு அறிவையும் பார்க்கணும். கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு சேனை படை முறியடிக்கத்தக்கதாக வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என்னுடைய வாலிப பருவத்தை நடத்த, என்னுடைய வாழ்க்கை கொண்டு போக கர்த்தருக்கு எந்த ஒரு பயமே இல்லை. அவருக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. எங்களை கொண்டு போக கர்த்தருக்கு முடியும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே, கர்த்தாவை இப்படியான ஒரு இலக்கை நோக்கி போக சுவாமி நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவார். இந்த வேளையில் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதா இருந்தால், அப்பா நான் வருகிறேன், ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வாழ்க்கை நொந்து போனவனாக இந்த இடத்துல வாழ்க்கை வெறுத்து போய் எனக்கு ஊழியமே வேணான்னு சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இனிமேல் நான் ஒரு தீர்மானம் வாழ போகிறேன், அப்பா உமக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதான தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. அதுவும் இல்லாமல் சில நேரம் வாழ்க்கையில் முன்பதாக போக முடியாத ஒரு தலசனத்தை இழந்தவர்களாக நீங்கள் இருக்கிறதா இருந்தால், யோனத்தானுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவன் எப்படி கிரியை செய்தான்? தன்னுடைய பலத்திலேயோ தன்னுடைய வாழ்க்கையில் தான பிரச்சனைகள் பார்க்கிலும் அவருடைய செயலை அவன் நம்பினான். ஆகவே
அவருடைய அந்த இரக்கமான அழகான கண்கள் எங்களை நோக்கி இருக்குது. அந்த 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 கண்களுக்கு முன்பதாக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் அங்கே நின்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த வழியில் ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் தாம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். இந்த வழியில் நீங்கள் யாராகிலும் ஒரு தீர்மானத்துக்கு வரதாக இருந்தால், ஆண்டவரே நான் இப்படியே போகக்கூடாது, இந்த மாதிரி போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரீசிகள் தான் ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு வறண்ட நிலைமையில் நான் போய்கொண்டிருக்கேன். இனிமேல் நான் சுவாமி உம்முடைய ஜீவனோடு நான் வாழணும், அந்த நம்பிக்கையோடு வாழணும் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இந்த நேரமும் கவலைகளும் கண்ணீரையும் பார்க்கிறோம், தேவனுடைய செயலை நம்பி நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் வருவோம். ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே இதோ நான் வருகிறேன் அப்பா, மண்டையில் நான் வருகிறேன். என்னுடைய தொழிலாகட்டும், என்னுடைய கைபலமாகட்டும், இதை பார்க்கிலும் உம்முடைய செயலை நான் நம்புகிறேன், உம்முடைய கிரியை நம்புகிறேன். என்னுடைய கடன்களை பார்க்கிலும் உம்முடைய வல்லமை நான் யோசிக்கிறேன், உம்முடைய செயலை நான் நம்புகிறேன் ஆண்டவரே சொல்லி அப்படி இன்றைக்கி யோசிக்க. இன்றைக்கி ஊழியத்திலையும் சில நேரம் உங்களுடைய குடும்பத்திலையும் தானும் ஏதோ ஒரு காரியத்துக்கூட வாழ்க்கையில் வெறுத்து போனவர்கள் நீங்கள் வாழ்க்கிறதா இருந்தால் பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அந்த விருத்த செய்தனம் இல்லாத இடங்களுக்கு போன யோனத்தானை போல நான் முன்பதாக போவேன், இந்த சவாலை மேற்கொள்வேன் என்று சொல்ல அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். இதோ ஆண்டவரே நான் வருகிறேன் அப்பா சுவாமி, என்னை நீங்கள் தொடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேனே என்ற அந்த பாடலை பாடி நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. ஓ நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா இதுவரை நீர் என்னை நடத்துவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத
என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மனதான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிராகின்றேன். உம்மனதான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிராகின்றேன். அல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை உயர்த்துவோமாக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இதுவரை நான் வாழ்வது உம்முடைய கருணை அப்பா, உம்முடைய கிருபை அப்பா சுவாமி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை நடத்தின வரை நான் வாழ்க்கையில் வெறுத்து போயிருக்கும் பொழுதெல்லாம் என்னை தூக்கி அணைத்தீர் ஆண்டவரே. என்னெல்லாம் பாதைகள், இக்கட்டான பாதைகள், உம்முடைய கண்கள் என்னை நேரிடுது ஆண்டவரே சுவாமி. என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த வேளையில சுவாமி எங்களை தொட்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. மேலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் கொண்டு செல்லணும். உம்முடைய தைரியத்தை நாங்கள் விசுவாசிக்கணும். உம்முடைய அன்பை நாங்கள் விசுவாசிக்கணும். உம்முடைய செயலை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி நான் வாழ்றேன் ஆண்டவரே சுவாமி. வாழ்க்கையில் என்னத்தான் இழந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறது என்பதை நான் உணர்றேன் ஆண்டவரே சுவாமி. இதுவரை என்ன நடத்தினதை நான் உணர்றேன் ஆண்டவரே. அப்பா சுவாமியுடைய வாழ்க்கை இடைப்பட்டு சுவாமி உமக்கு பிரியமானதை செய்ய சுவாமி எனக்கு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுவாமி. உமக்கு பிரியமானதை என் வாழ்க்கையில செய்ய கடைசி பரியந்தம் உமக்கு பிரியமானதை செய்ய சுவாமி நீ என்னோடு இருந்து கிரியை செய்யும்படியாக சுவாமி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சுவாமி இந்த வார்த்தை போல நீர் ஒவ்வொருத்தையும் தேற்றி ஆற்றி வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யாராகிலும் இந்த வேளையில் சுவாமி வாழ்க்கையில துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் மத்தியில் ஒரு இக்கட்டான ஒரு கடுமையான நிலைமையில தள்ளப்பட்டிருந்தாலும் கூட உம்முடைய செயலை நம்பி வாழவும் நீர் அவரோடு இருப்பேன் என்பதை நம்பி உணர்ந்து வாழவும் சுவாமி தனக்கு செய்ய வேண்டிய கடமையை பொறுப்புள்ளவர்களாக செய்ய நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் அர்ப்பணிக்கிறேன். பெரியோர்கள் சுவாமி ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு புருஷர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா சுவாமி இந்த வார்த்தையில் ஒரு நிறைந்த மனமுள்ளவர்களாக இந்த இடத்துல கண்ணூர் செல்ல நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.